வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் ரெகுலராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் காமன் மேன் என்ற தலைப்பில் யூடியூப் சேனலில் எபிசோட்ஸ் எல்லாம் வெளியிட போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சேலரிடு இண்டிவிஜுவல் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு பார்க்க போறோம். அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன? அதாவது இப்ப நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குன்னாக்கா 100 ரூபாயையும் நாம ஏதாவது ஒரே பொருளை வாங்கிட்டோம்னா மற்ற பொருள் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்காது. அதே மாதிரி நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம்னா அதை ஏதாவது ஒரே அசட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டா மற்றதுல நமக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் இருக்காது. சரி, ஒன்றுலயே இன்வெஸ்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது நம்மளோட நேரத்துக்கு வளர்ந்துட்டா சரி, வளரல அது வீழ்ச்சியை சந்திக்குதுன்னா நம்மளுடைய லைஃபையே அது புரட்டி போட்டோம். அதனால இந்த அசட் அலோகேஷன்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் சேலரிடு கிளாஸ். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல 30 வருஷம் வேலை செஞ்சாரு. 2 கோடி ரூபாய் பக்கம் அவர் சம்பாரிச்சு கொண்டு வந்ததை அவரோட கிராமத்துல ஒரு பெரிய வீடா கட்டிட்டு அதுல உட்காந்துட்டாரு. வயது 60 தாண்டிடுச்சு. ஆனா அடுத்தது அவருடைய செலவுக்கு பாத்தீங்கன்னா பணம் கிடையாது. அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? சின்ன சின்ன வேலையா செய்ய ஆரம்பிச்சாரு. ஸ்கூல்ல பஸ் டிரைவரா போனாரு. இந்த மாதிரி அவருடைய வயதுக்கும் தகுதிக்கும் சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சு அவருடைய வயிற்ற கழுவுற நிலைமைக்கு வந்துட்டாரு. இதே அவர் அவருக்கு நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு முதலீடா செஞ்சுட்டு ஒரு போர்ஷனை ஒரு சின்ன வீடா கட்டிக்கிட்டு அவர் ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. வாங்க இதை நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். ஒரு அசட் அலோகேஷன்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் தாலி மாதிரி. அதாவது நார்த் இந்தியாவில சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அறுசுவை உணவு மாதிரி இருக்கணும். சாப்பாடே நிறைய வச்சுட்டு சாப்பிட முடியாது, புளிக்குழம்பை மட்டும் வச்சுட்டு சாப்பிட முடியாது, பொரியலை மட்டும் வச்சுட்டு சாப்பிட முடியாது. ஸோ இனிப்பு, புளிப்பு, சாப்பாடு, காரம், உப்பு எல்லாமே சரியான அளவுல இருந்தாதான் ஒரு சாப்பாடு சுவைக்கும். அது போலத்தான் நம்மளுடைய அசட் அலோகேஷன்ன்றதும் எல்லாமே கலந்து இருக்கணும். ஒரு சம்பளதார எதை இலக்கா வச்சுக்கணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாம அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே கூடாது. என்னன்னா, திடீர்னு ஒரு வேலை இழப்போ அல்லது குடும்பத்துல வேற ஏதாவது, இப்போ சடனா ஒரு டிவி உடைஞ்சிடுறது, இல்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுறது, இல்ல பெரியவங்க ஏதாவது ஒரு கையை காலை உடைச்சுக்கிறது, இல்ல உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு ஏதாவது ஒரு அவசர செலவுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நீங்க கையை வைப்பீங்க. அதனால குறைஞ்சபட்சம் 6 மாத செலவுல இருந்து 12 மாத செலவு வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை முதல்ல உருவாக்குங்க. அடுத்தது உங்க சில்ட்ரன்ஸோட, உங்க குழந்தையோட கல்வி. பிறந்த உடனே ஒரு 2 லட்சம் ரூபாய் குழந்தை பேர்ல போட்டு மாதம் 1000 ரூபாய் வீதம் நீங்க அதுல போட்டுட்டே வந்தீங்கன்னா கூட குழந்தை 12வது முடிச்சு, அப்புறம் அவங்க காலேஜ் முடிச்சு, அவங்களுடைய மேரேஜ் முடிச்சு, அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நீங்க +2 படிக்கிற வரைக்கும் 17 வருஷம் நீங்க 2 லட்சம் பிளஸ் மாதம் 1000 வீதம் வருஷத்துக்கு 10% இன்கிரிமெண்ட் வீதம் நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த செலவையும் அந்த பணமே பார்த்துப்போம். அடுத்தது வீடு வாங்குறது. 99.99% ஆளுங்களுடைய இலக்கே இந்த வீடு வாங்குறதா அவங்களுடைய லைஃப் டைம் ஆம்பிஷனா இருக்கும். வீடு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அது உங்களுடைய மொத்த வாழ்க்கையோட சேமிப்பையும் சேர்த்து ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா அடுத்தது பாக்கி இருக்கிற நாளையும் யாரு கவனிப்பா? அது உங்களுக்கு முதல்ல தோணணும். அதே மாதிரி நீங்க மொத்தமா உங்க வாழ்க்கையில 30-40 வருடங்கள், அதாவது 420-480 மாதங்கள் தான் சம்பளம் வாங்க முடியும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த 420 மாதத்துல இருந்து 480 மாதத்துக்கு தேவையான பணத்தையும் சேர்க்கணும். அதாவது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட். இந்த 480 மாத பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும், மேரேஜ் நடக்கும், அப்புறம் உங்க பெற்றவங்களை நீங்க பாத்துக்கணும். இதுக்கும் உங்களுக்கு பணம் வேணும்.
அதனால இந்த பணத்தை வச்சுதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கணும், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டையும் பிளான் பண்ணணும். மேலும் உங்களுடைய ட்ரீம் கோல்ஸ், அதாவது வெளிநாட்டெல்லாம் சுத்தி பார்க்கறது, வேர்ல்டு டூர் போறது, அப்புறம் நீங்க என்னென்ன கனவுகள் வச்சிருந்தீங்களோ நிறைவேறாத கனவுகள் எல்லாம் ஒரு லாங் டேர்ம் கோலா பண்ணி அதுக்குண்டான பணத்தை டே ஒன்ல இருந்து சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, சிறுக சிறுக சேர்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய லட்சியத்தை சீக்கிரமா அடைய முடியும். இதெல்லாம் நம்ம வந்த வருமானத்தை சேனலைஸ் பண்றதுக்கு உண்டான வழிகள். இதை சேனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வேணுன்ற 2 கண்ட்ரோல் வால்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்சூரன்ஸ், இன்னொன்று டெப்ட் மேனேஜ்மெண்ட். இன்சூரன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியாம நடக்கிற, உங்க கண்ட்ரோல் இல்லாத நடக்கிற நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது அந்த பிரெட் வின்னர் இறந்தா அந்த ஃபேமிலிக்கு ஒரு நிதி ஆதாரத்தை கொடுக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுக்கு இந்த நோய்களுக்கு அகைன்ஸ்டா உங்களை காப்பாற்றும். ஜெனரல் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுடைய நான் லைஃப், அதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், காரு, வீடு போன்றவங்கள டேமேஜ்ல இருந்து ஏதாவது நடந்ததுன்னா உங்களை அட்லீஸ்ட் பினான்சியலா காப்பாற்றும். கடன் மேனேஜ்மெண்ட், அதாவது டெப்ட் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க இல்லையா, அதுலயும் நீங்க கவனம் செலுத்தணும். நார்மலா இந்த அசட் அலோகேஷன்ன்றது எப்படி இருக்கணும்னா, 25 வயதுல இருந்து 35 வயது வரைக்கும் இருக்கிறவரு 60% ஈக்விட்டிலையும் 30% டெப்ட் மார்க்கெட்லயும் ஒரு 10% கோல்டுலையும் போடணும். இதே மாதிரி 36 இருந்து 45 வரைக்கும் இருக்கிறவங்க 50% ஈக்விட்டிலையும் 40% டெப்ட்லையும் 10% கோல்டுலையும் போடலாம். 46 இருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிறவங்க 30% ஈக்விட்டிலையும் 60% டெப்ட்லையும் 10% தங்கத்திலையும் போடலாம். ஏன் இப்படி போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஈக்விட்டின்றது வெல்த் கிரியேஷன். அது நீங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப ரிஸ்க் அதிகமா எடுக்கலாம். ஏன்னா எப்பயுமே நீங்க ஹையர் ரிட்டர்ன்ஸ் நோக்கி போகிறப்ப ஹையர் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். அதனால வயதாக வயதாக உங்களுடைய ரிஸ்க் அப்படைட் குறையும். நீங்க அந்த ரிஸ்கை குறைச்சிக்கணும். டெப்ட், அதாவது இந்த டெப்ட் மார்க்கெட்டு, கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சட் இன்கம் கொடுக்கும். அது கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட பாண்டுகளா இருந்தாக்கா உங்களுடைய பணம் 100% உங்களுடைய முதலீடுன்றது குறையவே குறையாது. மற்றும் 5 வருடத்துக்கோ 3 வருடத்துல ஆரம்பிச்சு 5-6 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு பிக்சட் ரிட்டர்ன் 12-10% ஆரம்பிச்சு 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பாண்டுகளும் ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க வயதாக வயதாக பிக்சட் இன்கம் நோக்கி மூவ் ஆகணும்ன்றது தான் இதை காட்டுது. கோல்டுன்றது ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அது முதலீடு கிடையாது. உங்களுடைய பணத்தை, ஏன்னா 1947 100 ரூபாய்னாலும் இன்னைக்கு 100 ரூபாய்னாலும் 100 ரூபான்றது 100 ரூபாய் தான். ஆனா அன்னைக்கு கோல்டு ஒரு பவுனு 70 ரூபாய் 80 ரூபாய் இருந்தது. 2 பவுன் வாங்கியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு 100 ரூபாய் கொண்டு போனா கோல்டுன்னு எழுதின ஒரு பேப்பரை கூட வாங்க முடியாது. கோல்டுன்றது இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. அதாவது உங்களோட பணம் மதிப்பை இழந்துருச்சு. கோல்டு பாத்தீங்கன்னா அந்த 8 கிராம் வாங்கினீங்கன்னா 8 கிராமாவே தான் இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும். அது வளராது. ஆனா உங்களுடைய பணத்தை இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டா ஹெட்ஜ் பண்ணும். அதுதான் கோல்டுடைய ஒரு பரிணாமம். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வயது கம்மியா இருக்கிறப்ப ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும், வயதாக வயதாக லோ ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் பேலன்ஸுக்காக கோல்டுலயும் இன்வெஸ்ட் பண்ணுன்றது தான் அசட் அலோகேஷனோட முதல் படிப்பு. அசட் அலோகேஷன் எதுக்காக முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரே சமயத்துல நல்லா வளராது. மீனிங், இப்ப நீங்க நிலத்தை வாங்குறீங்க, 2000 வரைக்கும் நிலம் வாங்கின எல்லாருமே பல மடங்கு லாபத்தை எடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பா லாபகரமா இருக்காது. எதனால சொல்றோம்னா, நிலத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, உங்க கிராமத்துல ஒரு நிலம் வாங்குறீங்க. ஆனா படிக்கிற இப்ப எல்லாருமே குழந்தைங்களை படிக்க வச்சிடுறாங்க. அவங்க எல்லாம் நகர்ப்புறத்தை நோக்கி போயிடுறாங்க. வேலைக்காக கிராமத்துல வேலை கிடைக்க போறதில்ல. அதாவது இப்ப ஐடி படிக்கிறவங்களோ வேற ஏதாவது கம்பெனிஸோ கிராமத்துல இருக்காது. இப்ப அவங்க நகரத்தை நோக்கி போறப்ப அங்கேயேதான் அவங்க தங்க போறாங்க. திரும்பி கிராமத்துல தங்க போறதில்ல. இந்த நிலம் யாராவது வாங்கினாதானே விலை ஏறும், இல்லாட்டினா எப்படி ஏறும்?
அதே மாதிரி இப்ப கிராமத்துல வீடு கட்டினீங்கன்னா நீங்க மட்டும்தான் அதுல இருக்க போறீங்க, உங்க குழந்தைங்க வந்து இருக்க போறது இல்ல. அதனால எல்லாமே ஒரே முதலீட்டு வகையில போடாம டைவர்சிஃபை பண்ணி போடணும். நிதிக்கலவை சரியாக இருந்தா அதனுடைய சுவை கரெக்டா நல்லா இருக்கும். இததான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அதாவது எல்லா முட்டைகளையும் ஒரே பேஸ்கெட்ல போடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா மொத்தமா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிரித்துதான் முதலீடு பண்ணணும்ன்றதுதான் இதோடைய முக்கியத்துவம். என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈக்விட்டி அது வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும், கொஞ்சம் ஆபத்தும் அதிகம். மற்றும் இந்த கடன் பத்திரங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா, அது உங்களுடைய மூலதனம் பிக்ஸ்டு, அதாவது உங்களுடைய பிரின்சிபல் இஸ் செக்யூர்டு. அதுல இருந்து பிக்ஸ்டு இன்கம் நிறைய, அதுல பிக்ஸ்டு இன்கம்ன்றது உங்களுக்கு அந்த கடன் பத்திரம் கொடுக்கறப்பயே அதுல போட்டு கொடுத்துருவாங்க. 9% to 15% வரைக்கும் கொடுக்குற பாண்ட்ஸ் வந்து இருக்கு. அது உங்களுடைய மூலதனத்தை காப்பாற்றும், உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் கொடுக்கும். லோன் இருக்கு. கோல்டுன்றது ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட், பணம் வைக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு. ரியல் எஸ்டேட்ன்றது நீண்ட கால வளர்ச்சிக்குரியது. இந்த காலத்துல அது வந்து சூட்டபிளான்னு பாத்தீங்கன்னா அது அவ்வளவா இல்லை. தேவைப்பட்டா மட்டும்தான் வீடு வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்ல வாடகை வருமானத்துக்காகவோ வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடு நீங்க சென்னை மாதிரி சிட்டியில வாங்கினீங்கன்னா 20,000 to 25,000 அந்த வரைக்கும் தான் வாடகை கிடைக்கும். இது 2% குறைவு ஒரு வருடத்துக்கு. இதே நீங்க பிக்சட் டெபாசிட்ல போட்டாவே உங்களுக்கு 6 to 7% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரியல் எஸ்டேட்டை கூடுமான வரை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை எப்பயுமே ஹை லிக்விட்ல வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா எப்ப எமர்ஜென்சி வரும்னு தெரியாது. அதனால அதை வந்து லிக்விட் ஃபண்டுகளோ இல்ல டெப்ட் ஃபண்டுகளோ இல்ல இது மற்ற கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்டாவோ நீங்க வச்சிட்டு இருக்கலாம். இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் பாத்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு பில்டு பண்ணணும். இந்த ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்டை எல்லாம் கட்டி முடிக்கணும். கிரெடிட் கார்டு, அப்புறம் பர்சனல் லோனு, அதுக்கப்புறம் வந்து வீட்டு கடன், அதுக்கப்புறமேட்டு வந்து மற்ற கடன்கள்லாம் கட்டி முடிக்கணும். ஏன்னா கிரெடிட் கார்டு லோனு 36 to 64% வரைக்கும் இருக்கும். அப்புறம் நீங்க சேமிக்க தொடங்கணும், அதை இன்வெஸ்ட் பண்ண தொடங்கணும். அதாவது எஸ்ஐபி ஈக்விட்டியில பண்ணணும், அப்புறம் டெப்ட் ஃபண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதாந்திர எஸ்ஐபி பண்றது ஒரு டிசிப்ளின்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த ஹேபிட் தான் உங்களை நிதி சுதந்திரத்தை நோக்கி கூட்டிட்டு போகும். அப்புறம் வருஷம் ஒரு தடவையாவது நீங்க கண்டிப்பா வந்து ரிவ்யூ பண்ணி ரீஅலோகேஷன் வந்து பண்ணணும். ஏன்னா தப்பான தூரத்துல போறோம்னா ஒரு 6 மாதத்துலயோ 1 வருஷத்துலயோ சரி பண்ணா அடுத்த இருக்கிற 20 வருஷத்துல அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். 20 வருஷம் கழிச்சு நம்ம ரிவ்யூ பண்ணோம்னாக்கா அது இட் வில் பிகம் டூ லேட். இதுல தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரே அசட்ல எல்லாத்தையும் முதலீடு பண்றது. நான் முதல்ல ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மொத்த வருமானத்தையும் கொண்டு போய் ஒரே ஒரு வீட்டு மேல இன்வெஸ்ட் பண்றது. அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாம முதலீடு பண்றது. அப்புறம் டேக்ஸ் சேவிங்காக மாத்திரம் முதலீடு பண்றது. அப்புறம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஈக்விட்டியில முதலீடு பண்றது. இது எல்லாமே தப்பான ஒரு விஷயம். ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது ஒரு 1 to 3 வருடத்துக்கு உண்டான கோல் எல்லாத்தையுமே நீங்க வந்து டெப்ட் ஃபண்ட்லயோ லிக்விட் ஃபண்ட்லயோ அல்லது எஃப்டிலயோ தான் போடணுமே தவிர இதுல முதலீடு செய்யக்கூடாது. ரீபேலன்சிங், மீண்டும் சமநிலைப்படுத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க 5 வெரைட்டில, அதாவது 5 டிஃபரெண்ட் அசட்ல பணத்தை போடுறீங்க. இத எப்படி சமநிலைப்படுத்துறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்விட்டி வந்து அதோடைய பீக்குக்கு போயிடுச்சுன்னா கொஞ்சம் தவிர்த்து நீங்க டெப்ட்டுக்கு மாத்திக்கலாம். அதே மாதிரி இப்ப கோல்டு வந்து விலை கம்மியா இருக்குன்னா ஈக்விட்டியில இருந்து எடுத்து கொஞ்சம் கோல்டுக்கு போட்டுக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு இத்தனை சதவீதம்னு சொல்லி முடிவு பண்ணா அந்த சதவீதத்தை மெயின்டைன் பண்ணணும். இல்ல ப்ராஃபிட் புக்கிங் தான் நோக்கம்னா அதுக்கு வேற மாதிரி பார்க்கணும்.
எந்த ஒரு பெரிய முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய பினான்சியல் கன்சல்டன்ட்டை ஒரு தடவை அணுகுங்க. ஏன்னா அவங்களுடைய வேலையே இதுதான். நீங்க தெரிஞ்ச வேலைய செய்யணும். தெரியாத வேலைன்னா அதை கண்டிப்பா அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்ட விட்டுறது ரொம்ப நல்லது. மார்க்கெட் சேஞ்ச் அஃபெக்ட்ஸ் அலோகேஷன். ஆமா, ஏன்னா இப்ப பங்கு சந்தை ஏறலாம் அல்லது இறங்கலாம். இப்ப பீக்குக்கு வந்துருச்சுன்னா நம்ம அதையெல்லாம் ஈக்விட்டியில இருந்து டெப்டுக்கு மாத்திக்கணும். வருஷம் ஒரு தடவையாவது ரிவ்யூ பண்ணணும். அப்பதான் நம்ம கோலை நோக்கி நம்ம போறோமான்றது நமக்கு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எமோஷனலா இருக்கக்கூடாது. அது நாலேஜ் பேஸ்டா இருக்கணும், டேட்டா பேஸ்டா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பினான்சியல் பேலன்ஸுக்கு அசட் அலோகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அதாவது ரியல் எஸ்டேட்டு, ஈக்விட்டி, டெப்ட், கோல்டு, இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருந்தாதான் உங்களுக்கு சரியான நேரத்துல கை கொடுக்கும். இல்லைன்னா நீங்க பணக்காரரா இருப்பீங்க, ஆனா உங்க கையில பணமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தயவு செய்து போயிடாதீங்க. ரைட் மிக்ஸ்ன்றது லெஸ் ரிஸ்க் பிளஸ் ஸ்டெடி growth. சரியான கலவைன்றது குறைந்த ஆபத்து நிலையான வளர்ச்சி. இந்த ரேஷியோவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சட்ட சைஸும் வெவ்வேறு இல்லையா? அதனால இத உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டையும் உங்களுடைய செலவுகளையும் சொல்லி நிதி ஆலோசகர்கிட்ட சரியான ஒரு வழிகாட்டத்துல வாங்கிக்கோங்க. எவ்வளவு சேலரிடு பர்சன் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாருன்னா அவருடைய நிதி சுதந்திரத்தை அவரால் அடைய முடியும். அவரும் தேவையான அளவுக்கு அவருக்கு உண்டான வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜின்றது இருக்கிறதுலயே ரொம்ப ஹையஸ்ட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் அதை மிகச்சரியா பண்ண முடியும். அதனால நீங்க இந்த மாதிரி அசட் அலோகேஷன் பண்றப்ப உங்களுடைய நிதி ஆலோசகரை அணுகி அதுக்குண்டான அட்வைஸை எடுத்துக்கிட்டு அதை பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்கறதுக்கு வற்புறுத்துங்க. உங்களுக்கு பினான்சியல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் கீழ்கண்ட நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் மற்றும் லோன் இது சம்பந்தமா எந்த விதமான கேள்வியும் நீங்க கேட்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோன்றதுனால இதுல மார்க்கெட்டிங்கோ சேல்ஸோ எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.